தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவிட ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் வசனங்கள் 23 30 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: செல்வர் விண்ணரசில் நுழைவது மிகவும் கடினம் என்கின்றார். அது ஏன் என்று சிந்திக்கின்ற பொழுது நமக்கு 2 விஷயங்கள் எப்பொழுதுமே மனதில் வருகின்றன. மனிதர்கள் எப்பொழுதுமே ஆட்சி, அதிகாரம், பணம், பதவி போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நமக்கு மனசுல ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமா என்று சிந்திக்கின்ற போது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு 2 முக்கியமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். அது என்னவென்றால், பேதுரு அவரிடம் கேட்கின்றார், நாங்கள் உம்மை அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். அது இயேசு சொல்கிறார், என் பொருட்டு யாரெல்லாம் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், நிலப்புலங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றுகின்றார்களோ, இப்போதுதான் முக்கியமான தருணம். அவருக்கு என்ன ஆசிர் கிடைக்கும் என்பதை இயேசு கூறுகின்றார். முதலாவதாக அவர்களுக்கு விண்ணரசில் இடம் கிடைக்கும். விண்ணரசில் இடம் கிடைக்கும். அவர்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு விண்ணரசில் இருப்பார்கள் என்றும், அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அவை அனைத்தையும் 100 மடங்காக திரும்ப பெறுவார்கள் என்ற வாக்குறுதி அளிக்கின்றார். ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இயேசுவுக்காக நாம் அனைத்தையும் இழப்போம். எது முக்கியமானதோ அதை இயேசு வழியாக பெற்றுக்கொள்வோம். அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில கடைசி வசனத்தை கூறுகின்றார். யாரெல்லாம் முதன்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் கடைசியாவார்கள், யாரெல்லாம் கடைசியாக இருக்கிறார்களோ அவர்கள் முதன்மையாவார்கள் என்று. ஆகவே நாம் சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த புதிய நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காலமான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரும் நினைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.